இன்றைக்கி நம்ம வீட்டிலே சிம்பிளாக மதுரை ஃபேமஸ் தண்ணி சட்னி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம், அரை மூடி தேங்காய், ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். இப்போ அதை நல்லா எல்லாம் ஒன்றா சேர்த்து தண்ணியாக அரைச்சிக்க போகிறோம். இல்லை கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா திக்காக அரைச்சிட்டு இல்லை கொஞ்சம் தண்ணி நம்ம நல்லா 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் கன்சிஸ்டன்சி. இப்போ கடுகு தாளிச்சில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டு இப்போ அதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். 2 தக்காளி, 2 பல் பூண்டு, 5 வரமிளகா, பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயம், கொஞ்சோண்டு புளி, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் சேர்த்து ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா திக்காக அரைச்சிட்டு நமக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மதுரை ஃபேமஸ் தண்ணி சட்னிங்கிறனால நான் 2 சட்னிக்குமே ஒரு டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி தான் அரைச்சிருக்கேன். ஸோ இதை நம்ம நல்லா அரைச்சிட்டு இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டில் நம்ம கடுகு தாளிச்சதையும் போட்டுக்கலாம். இதுக்கு நிறையா எண்ணெய் தேவைப்படும், ஏன்னா காரமாக இருக்கனால. தேங்காய் சட்னி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டாலே போதும். ஸோ இதில் நீங்கள் வேணும்னா கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 2 சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லிக்கு, தோசைக்கு 2க்குமே நல்லா ஊற்றி சாப்பிட்லாம். நல்ல கன்சிஸ்டன்சியில் தண்ணியாக இருக்கும்.